உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எங்களுடைய சந்தோஷம் ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் இல்லப்பா. ஐஸ்வர்யம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கிறோம். எங்களுடைய திருப்தி ஐஸ்வர்யத்தில் அல்ல, ஆவியானவரோடு இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, அவர் மரித்த போது, அவருக்கு இருந்த பல திட்டங்களிலே ஒன்று மனிதனுடைய தரித்திரத்தை அழிக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் தரித்திரம் கொடுமையானது. தரித்திரம் என்பது தேவன் தருவது அல்ல, ஐஸ்வர்யமே தேவன் தருவது. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர், நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம். எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கறது தேவனுடைய திட்டம். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு கூட கொடுப்பது தேவனுடைய திட்டம். ஆமென், 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 ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு கூட, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். ஆமாம், கூடும்க்கு நீங்கள் எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். பாசிபிள், இன்க்ரீஸ், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ என் அன்புக்குரியவர்களே, பேசிக் நீட்ஸை பற்றி நான் பேசலை. பட் எக்ஸ்ட்ராடினரியாக தேவன் சிலரை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருப்பார் என்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தையை பேசுகிறார். பொருளாதாரத்தில் எந்த அளவு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்கள் பயப்படுகிற அளவிற்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 படகு நிறையா மீனை கொடுத்தோன்னே அவன் பயந்துட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதப்பா, எல்லாம் நம்மள்ட்ட இருந்து தான் வருது. பொதுவாக அதிகமான பணம் வரும்போது அது பிசாசின் மக்கள் தான் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. இது ஃபினான்சியல் ஃபியர். அது நீங்கள் அப்பெல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னார் பயப்படாதே அப்படின்னாரு. பைபிளில் நிறையா பயப்படாதே வருது, அதில் இது ஒரு பயப்படாதே. என்ன பயப்படாதே? நிறையா பணம் வந்துருச்சுன்னு பயப்படாத. கையை தட்டுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ஆமாம், நிறையா பணம் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. ரொம்ப பயமாக இருந்தால் இவர்கிட்ட கொடுத்துருங்க. முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார், பாதுகாப்பாக வச்சுக்குவார். ஸோ நம்ம சந்தோஷம் எப்போ ஆரம்பிக்குது? அதான் கேள்வி. ஐஸ்வர்யம் வந்த பிறகு அல்ல. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால தான் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற. எங்களுடைய சந்தோஷம் ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் இல்லைப்பா. ஐஸ்வர்யம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எங்களுடைய திருப்தி ஐஸ்வர்யத்தில் அல்ல, ஆவியானவரோடு இருக்கிறது. ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்பெல்லாம் ஆவியில் நீங்கள் நிறைஞ்சிருக்கிறீங்களோ, ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கீங்களோ. நேற்று தான் லைட்டாக எடுத்தேன், ஒய்ஃபு அண்ட் ஹோலி ஸ்பிரிட் கம்பேரிசன், த சிம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆவியானவர் உங்கள் மனைவியோடு கனெக்ட் பண்ணப்படுகிறார். ஏன்னா ஒரே வார்த்தை தான் 2க்கும் பயன்படுத்தப்படுகிறது. என்னென்னா, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அந்த துணைன்ற இடத்துல வர்ற வார்த்தை தான் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாளரை அனுப்புவேன். அதே வார்த்தை தான் அங்கே வருது. 2வது, ஒரு ஒய்ஃப்கிட்ட என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குமோ அது எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா, இஸ் அ சூட்டபிள் ஹெல்ப்பர். அவரை நீங்கள் அடக்க முடியும், அவரை நீங்கள் அவிக்க முடியும், அவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும், அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். தீர்க்கதரிசி நாவி தீர்க்கதரிசி அவரை விட்டால் அவர் இடத்தையே தலையிலாக்கிடுவார். ஆனால் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அவர் ஒன்றும் செய்ய. கையை தட்டுங்க. ஆமாம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே